தூக்கி நிறுத்துவதற்கு முருகப்பன் அவர்கள் வந்திருக்கிறார். இங்கே அப்பன் அங்கே முருகப்பன் 2 பேரும் அருமையா வந்திருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி என என் தமிழ் தாயை முதற்கண் வணங்கி நற்றமிழ் நடுவர் அவர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் தகை சான்ற பெரியோர்களுக்கும் என்னை போட முடியா எதிரணி தோழமைகளுக்கும் பள்ளி சகோதர சகோதரிகளுக்கும் அறிவுசால் ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் அனைத்தையும் அமைத்து கொடுத்த நிர்வாக பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். வார்த்தை ஜாலங்களாலும் நகைச்சுவை வெட்டிகளாலும் நிரம்ப போகும் இன்றைய இந்த பட்டிமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், பெற்றோர்களுக்கு நாங்கள் வாய்த்ததே வரம், அதாவது பெற்றோர்களுக்கு பிள்ளைகளே வரம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, முந்தைய காலங்களில் அன்னையும் தந்தையும் வரமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இன்று அப்படியா? கருவறை கோவிலாக இருந்தது. ஆனால் இன்று கண்ட கண்ட மருந்து மாத்திரைகளால் நிரப்பி அதை ஒரு கஷ்டமான அறையாக மாற்றிவிட்டார்கள். நடுவர் அவர்களே, சுகமாக பிறந்தோம் என்ற நிலை மாறி ஒரு வழியாக கத்தி கபடாக்குடன் தப்பித்தோம், பிழைத்தோம். இது எப்படி வரமாக தோன்றும்? நடுவர் அவர்களே, குழந்தை பிறந்தவுடன் பார்த்திருப்பீர்கள், ஊருக்கு 4 பாட்டி இருக்கும், பாடா படுத்தும். நடுவர் அவர்களே, பாடா படுத்தும். தினம் குளிப்பாட்டுங்கிற பேர்ல பிறந்த பிள்ளைய அப்படியே காலில் தூக்கி போட்டுக்கிட்டு ஒண்ணு உட்காந்து தலையை அமைக்கி விடுவோங்கும், இன்னொன்னு மூக்கை எடுத்து விடுவோங்கும், இன்னொன்னு காலை இழுத்து விடுவோங்கும். இதுல ஃபைனலா ஒண்ணு பண்ணும் பாருங்க, காலை 2த்தையும் தலையில தூக்கி பிடிச்சி முதுகுல பொத்து பொத்துன்னு 2 போடும் பாருங்க. ஏண்டா பிறந்தோம்னு தோணும். நடுவர் அவர்களே, உனக்கு ரொம்ப ஞாபக சக்திப்பா. அந்த வரிகள் எல்லாம் மறக்க முடியுமா? நடுவர் அவர்களே, அந்த பருவத்தில் செஞ்சது எப்படி உனக்கு ஞாபகம் எனக்கே தெரியல. நடுவர் அவர்களே, அது மட்டுமா? சரி, அதான் முடிஞ்சிச்சு போயிடுங்கன்னு பார்த்தா திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வருங்க. அதுவும் வந்து உடம்புல எண்ணெயை ஊற்றி தேயணும், தலையில முட்டையை உடச்சி ஊத்தணும். இது என்ன தோசைகள் தான் நடுவர் அவர்களே. ஒரு வழியா இதெல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு பேர் வைக்கிறோம் சொல்லி வருவாங்க. எங்களுக்கு பேர் வைக்கிறோம் சொல்லி எங்களுக்கு சோறு கூட போட மாட்டாங்க. நடுவர் அவர்களே, ஸ்டைலா இருக்குன்னு சொல்லி ஒரு பேர் வைப்பாங்க பாருங்க, இடியானா ரேஞ்சுக்கு இருக்கும். அந்த பேர் ஏன் வச்சோன்னு வச்சவனுக்கும் தெரியாது, வந்தவனுக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடிதான் குளிப்பாட்டுறோம்னு சொல்லி குரலி வித்தலாம் காட்டினாங்க. அதை தவிர இதை அரைச்சி வாயில ஊத்து, அதை அரைச்சி வாயில ஊத்துனா அது பெருந்தொல்லையால இருந்தது. அது மட்டுமா நடுவர் அவர்களே? சரி, இதான் முடிஞ்சிச்சேன்னு பார்த்தா அந்த பிறந்த குழந்தைக்கு மூச்சு காற்றும் விட அளவு கூட மூக்கு துவாரம் வளர்ந்துருக்காது. நடுவர் அவர்களே, அதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன். என்னடான்னு பார்த்தா பர்த்டே. என்ன பர்த்டேன்னு தெரியுதா? பர்த்டே முட்டி மோதி போட்டோக்கு போஸ் கொடுத்து அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு கேக்ல இருக்க கிரீமெல்லாம் மூஞ்சில தடவி கவர் நுழையாத பிஞ்சு கையில கவரை கொடுக்குறேங்கிற பேர்ல விரலெல்லாம் ஒடிச்சு இது எங்களுக்கு தேவையாடான்னு தோண வைப்பாங்க பாருங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமா நடுவர் அவர்களே? சரி, அதான் முடிஞ்சிச்சேன்னு பார்த்தா நிம்மதியா 1 வருஷம் கூட போயிருக்காது நடுவர் அவர்களே. 2.5 வயசுல பிள்ளைய இந்த பள்ளியில சேர்க்கலாமா, அந்த பள்ளியில சேர்க்கலாமா, இதுல சேர்க்கலாமா, அதுல சேர்க்கலாமான்னு ஆரம்பிப்பாங்க பாருங்க. அப்ப நமக்கு என்ன வயசு நடுவர் அவர்கள் இருக்கும்? அந்த வயசுல நமக்கு பக்கு பக்குன்னு இருக்குமா இருக்காதா நடுவர் அவர்களே? அந்த வயசுல என்னையா சேர்க்கிற? ஒரு வழியா பள்ளியில சேர்த்ததும் ஒரு மஞ்சள் கலர் பஸ் வருங்க ஐயா, வாசல்ல நிக்கும். அப்பதான் ஒண்ணு சட்டியை போடும், ஒண்ணு ட்ரௌசரை போடும், இன்னொரு கழுத்தறிக்கி இந்த 3 கட்டும். அப்படி கட்ட நேரத்துல சோறுங்கிற பேர்ல வாயில கடப்பாறை எடுத்து குத்துற மாதிரி எதையோ வச்சு திணிக்குங்க ஐயா. அது மட்டுமா, கிச்சன்ல வயசானது ஒண்ணு சோத்து முட்டையை கட்டிக்கிட்டு இருக்கும். இது மதியத்துக்கா. இது வரைக்கும் அப்பாவாகவும் அம்மாவாகவும் தெரிஞ்சவங்க, நீ அப்பனே இல்ல, நீ ஆத்தாலே இல்ல, ஏன் இது என் குடும்பமே இல்லைன்னு தோணும் நடுவர் அவர்களே. அப்படி சொல்லிருக்கியா? சொல்ல முடியாத நிலைமை வந்தாலும் இப்ப சொல்லணும். அம்மா அப்பா வந்திருக்காங்களா? இருக்காங்களா பாரு, இதையும் கேட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க அவங்க. ஏம்மா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அப்படி பண்ணிருக்கியாம்மா நீ? இல்லை இல்லை பாருங்க, அவங்க இல்லைன்றாங்க, நீங்க அதை வலியுறுத்தி சொல்றீங்க.
என் மருமகன் அப்படிதான் குழந்தைக்கு ஊட்டி அப்படி திரும்பி வீட்டுக்கு பக்கமா திரும்பிக்கணும் ஊட்டும் போது ஆட்டோக்காரன் வாயில வாங்கிக்கலாம். ஆமா, அதவன் சாப்பிட்றத பார்த்துட்டு அந்தம்மா சொல்லுது, நீங்க என் புள்ள மாதிரி தான்டா சாப்பிட்டு சொல்லு பாரு. இந்த வேதனை எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா பள்ளிக்கு போனா பள்ளியே தேவலாம்னு தோணும் நடுவர் அவர்களே. ஏன்னா பெத்தவங்க அந்த பாடுபடுத்துறாங்க, ஆனா அங்கேயும் நிம்மதியா இருக்க விடுறாங்களா? மதியம் சோறு விட்ட வரங்கிற பேர்ல என் புள்ள இன்னைக்கு கிளாஸ்ல எப்படி இருந்தான், என் புள்ள டெஸ்ட் நல்லா எழுதுனானா, இப்படிலாம் கேட்டு வசப்பாடுறதுல பிள்ளைங்க வகித்த பார்க்க மாட்டாங்க நடுவர் அவர்களே. இது மட்டுமா, என் புள்ள பக்கத்து வீட்டுக்காரனை விட 1/2 மார்க் கம்மியா எடுத்துட்டான்னு வஞ்சுவாங்க பாருங்க. கேட்கிற உங்களுக்கு வேணா கேடி கிட்டலுமா இருக்கலாம், ஏன்னா அந்த வழி எங்களுக்கு தானே தெரியும். இது மட்டுமா, இதெல்லாம் விட எங்க எம்எஸ்ஆர் சார் போல ஒரு நிர்வாகி கிடைச்சிட்டா போதும், பெத்தவங்களுக்கு பிள்ளையும் வரந்தான் பள்ளியும் வரந்தான். ஏன்னா புள்ள காலையில தானா எந்திரிக்கும், தானா குளிக்கும், தானா சாப்பிடும், தானா படிக்கும். ஏன் லீவே போடாது நடுவர் அவர்களே. தொல்லை பண்ணா கூட ரமேஷ் சாருக்கு கால் பண்ணவான்னு கேட்டா போதும், பிள்ளைங்க கப்பிச்சுக்குன்னு ஆகிரும். பெத்தவங்க வழக்கம் போல ரீல்ஸ் பார்க்கலாம், எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது போல பணத்தை கொடுத்துட்டா ரமேஷ் சார் பார்த்துப்பாங்க. பணத்தை கொடுத்துட்டா எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் மத்தியில எப்படி நடுவர் அவர்களை பெற்றோர்கள் எங்களுக்கு வரமாக முடியும்? பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை அவர்கள் எங்களிடமிருந்து சாதித்துக் கொள்கிறார்கள் நடுவர் அவர்களே. பெற்றோர்களுக்கு நாங்கள் ஒரு மரம், அம்மா நினைக்கும் ஆப்பிளாய் காய்க்க வேண்டும், அப்பா நினைக்கும் அன்னாசியாய் காய்க்க வேண்டும், பாட்டி நினைக்கும் பலாவாய் காய்க்க வேண்டும், இப்படி ஒவ்வொரு உறவு நினைக்கும் ஒவ்வொரு பழமாக காய்க்க வேண்டிய சூழலில் நாங்கள் இருக்கிறோம் நடுவர் அவர்களே. அவர்கள் எப்படி எங்களுக்கு வரமாக முடியும்? இவற்றையெல்லாம் இவர்களுக்காக தாங்கிக் கொள்ளும் நாங்கள் தான் பெற்றோர்களுக்கு வரம். எனவே பெற்றோர்களுக்கு பிள்ளைகளே வரம் என்று ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல முடியாததெல்லாம் இவ்வளவு பேர் மத்தியிலேயோ சொல்லி ஒரு தைரியமா ஒரு சுவை கூட்டி ஒரு வார்த்தைகள் பிரசன்டேஷன் ரொம்ப அழகான ஒரு பதிவு, ஒரு ஒரு பிசிறு இல்லாம பேசியிருக்கிற அந்த பிள்ளை நல்லா ஒரு கைதல். நம்ம பிள்ளையை நம்ம தாங்க பாராட்டணும். எப்பயுமே ஒரு பட்டிமன்றத்தில் முதல்ல பேசுறது மகா கஷ்டம், எதிரியே உருவாக்குறது அப்பதான். நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மனசுக்குள்ளே 1000 பிரச்சனைகள்லாம் உருவாகும். அதனால் அந்த பிள்ளை ரொம்ப அருமையாக பேசி அவருக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்.